slideshow. Hi students, welcome to EduSprint Academy. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் நவுன் அண்ட் ப்ரொனவுன்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம வேர்ப் பார்க்க போகிறோம். ஓகே, வேர்புங்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு பேசிக்கான டாபிக். இங்கிலீஷ் கிராமர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ப் நவுனுக்கு அப்புறம் வேர்ப் தான் வந்து ரொம்ப பேசிக்கான டாபிக். ஓகே, இப்போ வேர்புன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா அதில் வந்து வேர்ப் இல்லாமல் எந்த ஒரு சென்டென்ஸுமே உங்களால் ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஓகே, இப்போ வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸை எடுத்துக்கலாமே, ஐ கோ அப்படின்னு வச்சுக்கலாம். நான் போகிறேன் அப்படிங்கிறப்ப அதில் வந்து கோ அப்படிங்கிறது வேர்ப். ஓகேவா, அந்த கோங்கிற வேர்ப் இல்லாமல் அந்த சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒருத்தவங்கள வந்து நம்ம ரன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போதைக்கு நம்ம ரன் அப்படின்னு சொன்னாலே அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ அந்த ரன்னுங்கிறதுமே என்னது, அது ஒரு வேர்ப் தான். ஓகேவா, நம்ம வந்து ஒரு சில சென்டென்சஸ் வந்து நவுன் இல்லாமல் கூட ஃபார்ம் பண்ண முடியும். பட் வேர்ப் இல்லாமல் எந்த சென்டென்ஸையும் வந்து ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஓகே, டாபிக் குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், இப்போ வந்து நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து என்ன படிச்சிருப்போம், வேர்புங்கிறது என்னது, இட் இஸ் a word which is used to denote an action அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகே, அப்படின்னா என்னது, என்ன சொல்ல வராங்க, வேர்புங்கிறது என்னது, ஒரு வேர்ட் யூஸ் டு டினோட் அண்ட் ஆக்ஷன். ஏதோ ஒரு ஆக்ஷனை வந்து அந்த வேர்ட் வந்து டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதே தான். இப்போ பாருங்கள், வேர்ட் யூஸ்டு டு டிஸ்கிரைப் அண்ட் ஆக்ஷன், ஸ்டேட் ஆர் அக்கரன்ஸ். ஓகே, இப்போ வந்து இங்கே நம்ம இன்னொன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ஸ்டேட் ஆர் அக்கரன்ஸ். ஓகே, இது டிஸ்கிரைப் அண்ட் ஆக்ஷன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு செயலை வந்து குறிக்குது. ஓகே, ஒரு அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணுது. அண்ட் ஸ்டேட் ஆர் அக்கரன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஒருத்தவங்களுடைய ப்ரெசன்ஸை வந்து டினோட் பண்ணுறது. இப்போ ஐ எம் an இன்ஜினியர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் an இன்ஜினியர். ஓகே, இப்போ வந்து இதில் பாருங்கள், இதில் ஆம்ங்கிறது வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆம்ங்கிறது தான் இதில் வேர்ப், ஐங்கிறது சப்ஜெக்ட், இன்ஜினியர் வந்து ஆப்ஜெக்ட். இதுதான் வந்து வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம், ஆம்ங்கிற வேர்டு தான். இப்போ இதை வந்து தமிழில் எப்படி சொல்லலாம், நான் ஒரு இன்ஜினியராக இருக்கிறேன். ஓகேவா, அந்த இருக்கிறேங்கிறத தான் வந்து இங்கே வந்து ஆம் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது வந்து தமிழில் நம்ம சொல்கிறப்ப நான் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொன்னாலுமே வந்து அதுக்கு வந்து மீனிங் இருக்குது. பட் இதே வந்து இப்போ இங்கிலீஷில் ஐ an இன்ஜினியர் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு அதை வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். பட் கரெக்ட் ஃபார்ம் வந்து என்னது, ஐ ஆம் an இன்ஜினியர். ஓகே, எவ்ரி சென்டென்ஸ் மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் வேர்ப். எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் என்ன வேணும், அட்லீஸ்ட் ஒன் வேர்ப் இருக்கும். ஓகேவா, அதுக்கு மேலேயும் வேர்ப்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் மினிமம் ஒன் வேர்ப் இல்லாமல் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், வி டாக், நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, டாக்குங்கிறது இங்கே என்னது, வேர்ப். ஐ ஆம் எ டாக்டர், ஆல்ரெடி நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஆம் வந்து வேர்ப். ஷீ பாட் எ நியூ கார். பாட், இதில் பாட்டுங்கிறது என்னது, வாங்குறது. ஓகேவா, அது என்னது, ஒரு செயல் தானே. ஸோ அது ஒரு வேர்ப். கோ பேக், இது பாருங்கள், இதில் வந்து இந்த சென்டென்ஸில் என்ன இருக்குது, இது வந்து கோ பேக், பின்னாடி போங்க அப்படிங்கிறது இதில் வந்து மீனிங் இருக்குது. பட் கோ பேக்குங்கிற சென்டென்ஸில் நவுன் வந்து இல்லை. ஓகே, கோங்கிறது என்னது, வேர்ப். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வேர்புங்கிறது எப்படி, இப்போ வந்து ஐ ஆம் ஸ்பீக்கிங், இப்போ நான் உங்களுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. ஸோ அந்த ஸ்பீக் அப்படிங்கிறது வந்து வேர்ப். ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் லிசனிங், இல்லாட்டி ஹியரிங்னு வச்சுக்கலாம். அந்த இதில் அந்த லிசன் அப்படிங்கிறது வேர்பு, ஹியர் அப்படிங்கிறதும் வேர்ப். ஓகேவா, ஒரு ஆக்ஷன், அது வந்து எந்த ஆக்ஷனாக வேணாலும் இருக்கலாம், அதை வந்து நம்ம வேர்புன்னு தான் சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், மேம் நீங்கள் வந்து லிசனிங் தானே சொன்னீங்க, ஐஎன்ஜி சேர்த்து தானே சொன்னீங்க, ஏன் வந்து லிசன் மட்டும் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப இந்த லிசன்ங்கிறது தான் அதோட ரூட் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரூட் வேர்டு. இப்போ ஒரு
ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர்னே நம்ம எடுத்துக்கலாம். ஹியரிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹியரிங் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து என்ன அதோட மீனிங் என்னது, கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஐ ஆம் ஹியரிங் அப்படின்னா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ஹியர்டு HEARED ஹியர்டுன்னு வைங்க, இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஹியருங்கிறது சேஞ்ச் ஆகலை. ரூட் வேர்டு வந்து ஒரு சில வேர்ப்ஸில் சேஞ்ச் ஆகும், பட் நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் சேஞ்ச் ஆகலை. ஓகேவா? இப்போ நம்ம ஏன் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ING ED எல்லாம் சேர்க்குறோன்னா அந்த வேர்போட டென்ஸ் வந்து என்ன அப்படின்னு நமக்கு தெரியறதுக்காக தான். அது பாஸ்ட் டென்ஸா ப்ரெசன்ட் டென்ஸா அது மாதிரி நமக்கு தெரியுதா. ஸோ என்ன சொல்ல வராங்க, ஒரு வேர்பை வச்சு தான் அந்த சென்டென்ஸோடைய டென்ஸ் ஃபார்மை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது ப்ரெசண்ட்டா, பாஸ்டா, ஃப்யூச்சரா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ வந்து இதே ஃப்யூச்சர்னால் எப்படி வரும்? வில் ஹியர் அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு வேர்ப் இல்லாமல் நம்ம எந்த சென்டென்ஸும் ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த சென்டென்ஸோட டென்ஸ் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த வேர்ப் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, டைப்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ், அது வந்து 2 டைப்ஸாக இருக்குது வேர்ப்ஸ். ஓகேவா? ஆன் த ஹோல் 2 டைப்ஸாக இருக்குது. ஒன் வந்து மெயின் வேர்ப், இன்னொன்று ஆக்சிலரி வேர்ப். ஓகே, இப்போ ஆக்சிலரி வேர்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சிலரி வேர்புங்கிறது இன்னொன்று நேம் என்னன்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஓகேவா? இது ஏன் ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் மெயின் வேர்ப்ஸோட சேர்ந்து தான் வரும். ஓகே, அப்போ இது வந்து மெயின் வேர்ப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அந்த சென்டென்ஸை ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸாக மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இது வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைமரியான ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்னென்ன இருக்குது? ஆர், பி, டூ அண்ட் ஹாவ். ஓகே, இதில் வந்து இஸ், வாஸ் அது எல்லாமே தான். ஓகே, ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறது இஸ், வாஸ், ஆர், பி, டூ அண்ட் ஹாவ், வேர் அது எல்லாமே. ஓகே, இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்னென்னா அப்படின்னு பார்த்தா கேன், குட், மே, மைட், மஸ்ட், ஷால், ஷுட், வில் அண்ட் வுட். இது எல்லாமே வந்து இன்னும் நிறையா இருக்குது. ஓகே, இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக இங்கே கொடுத்துருக்கோம். இன்னும் நிறையா இருக்குது ஆக்சிலரி வேர்ப்ஸ். இன்னும் வந்து ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லாமே வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஆக்சிலரி இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஐ ஆம் லிசனிங். இதில் லிசனிங்கிறது என்னது? இது வந்து ஒரு வேர்ப். பட் ஆம்ங்கிறதும் வந்து ஒரு வேர்ப் தான். இது வந்து தான் ஆக்சிலரி வேர்ப், ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயின் வேர்ப். இங்கே என்ன ஆக்ஷன் இருக்குது? லிசன் பண்ணுற ஆக்ஷன் தான் இங்கே பண்ணுறாங்க. ஐ ஆம் லிசனிங், நான் வந்து கவனிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த கவனிக்கிறதுங்கிறது தான் வந்து மெயின் வேர்ப். ஓகேவா? ஆம்ங்கிறது இந்த சென்டென்ஸை ஒரு ப்ராப்பராக ஃப்ரேம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஐ ஆம் லிசனிங் அப்படிங்கிறப்ப இது ஹெல்பிங் வேர்ப், இது வந்து மெயின் வேர்ப். ஓகே, அதே மாதிரி தான் வேருங்கிறது ஹெல்பிங் வேர்ப், ரன்னுங்கிறது மெயின் வேர்ப். ஐ ஹாவ் யுவர் சிஸ்டர். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல என்ன? ஹாவுங்கிறது தான் வந்து ஆக்சிலரி வேர்ப், தட் இஸ் ஹெல்பிங் வேர்ப். யுவர் சிஸ்டருங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து ஹெல்பிங் வேர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது மாதிரி இதே பாருங்கள், வி ஹாவ் எ கார். ஸோ ஹாவுங்கிறது ஹெல்பிங் வேர்ப் அண்ட் எ காருங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு சில சென்டென்ஸில் மெயின் வேர்பு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஹெல்பிங் வேர்ப் வந்து தனியாகவும் வரலாம் அண்ட் மெயின் வேர்போட ஜாயின் ஆகியும் வரலாம். ஓகே, சம் சென்டென்சஸில் மெயின் வேர்ப் தேவைப்படாது, பட் ஒரு சில சென்டென்ஸில் மெயின் வேர்ப் வந்து வேரெவர் இட் இஸ் நெசசரி வி வில் யூஸ் இட். ஓகே, இங்கே பாருங்கள் மெயின் வேர்ப்ஸ். இப்போ மெயின் வேர்புங்கிறத வந்து 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ், ரெகுலர், இர்ரெகுலர், ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட் வேர்ப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஓகே, இப்போ ட்ரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்புங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் வந்து என்னதுன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, அந்த சென்டென்ஸ் வாசிக்கிறப்பே உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எ டாக் சேசஸ் எ கேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, எ டாக் சேசஸ் எ கேட். ஓகே, இதில் பாருங்கள், எ டாகுங்கிறது என்னது? நவுன், சேசஸ்ங்கிறது வேர்பு, எ கேட்டு ஆப்ஜெக்ட். ஓகே, இதில் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியுது. ஸோ இது வந்து
transitive. Okay, இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று பார்க்கலாம். child is sleeping அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ childங்கிறது என்னது? noun, is sleepingங்கிறது verb. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இதில் இல்லை. ஓகேவா? ஸோ என்னது இது வந்து என்னது? intransitive verb. ஓகே நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ரெகுலர் அண்ட் irregular verb. இப்போ ரெகுலர் அண்ட் irregular verbsனால் என்னன்னா the word ends with root word plus ed. அதுதான் வந்து ரெகுலர். இப்போ வந்து ஒரு verb எடுத்துக்கலாம். இப்போ work அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா இப்போ ஒர்க்கோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? ஒர்க்டு. பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஒர்க்டு தான். இதில் வந்து உங்களுக்கு ரூட் வேர்ட் சேஞ்ச் ஆகிருக்கா? நோ. ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலர் ஃபார்ம்ஸ். ஓகே, இப்போ இர்ரெகுலர் என்னன்னு பார்க்கலாம். இர்ரெகுலர் வந்து எக்ஸாம்பிள் ஃபைட் எடுத்துக்கலாம். இப்போ ஃபைட்டுங்கிறது ஒரு வேர்பு, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? FOUGHT, ஃபாட். ஓகே, இதோட ஃபைட்லேருந்து இந்த பாஸ்ட் ஃபார்ம் சேஞ்ச் பண்ணுறப்ப அந்த வேர்டே வந்து வேற ஒரு வேர்டாக சேஞ்ச் ஆகிடுது. ஃபைட்டட் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டோம், ஃபாட் தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இர்ரெகுலர் டைப் ஆஃப் வேர்ப்ஸ். ஓகே, ஃபைனைட் அண்ட் நான் ஃபைனைட், லாஸ்ட் ஒன். இப்போ ஃபைனைட்டுங்கிறப்ப என்ன சொல்லலாம்னா ஒரு வேர்ப் இருக்குது, அந்த வேர்பை பார்த்தே வந்து உங்களால் அந்த டென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி உடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னது? சா. இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸில் சாங்கிறத பார்க்குறோம். இங்கே பாருங்கள், we saw a dance performance. இப்போ இங்கே சாங்கிறத வச்சு உங்களால் இந்த சென்டென்ஸோடைய டென்ஸ் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். என்ன டென்ஸ் இருக்குது? பாஸ்ட் டென்ஸ். சாங்கிறது முன்னாடியே பார்த்தது. ஓகே, ஸோ பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது என்ன சொல்லலாம்? இது வந்து ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதே நான் ஃபைனைட்னா உங்களால் வந்து டென்ஸ் ஃபார்மை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டு சி, வி வெண்ட் காஷ்மீர் டு சி ஹில்ஸ் அப்படின்னு இருக்குன்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த வெண்ட்டுங்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து பாஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ அந்த வெண்ட்டுங்கிறது ஃபைனைட். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, வி வெண்ட் காஷ்மீர் டு see the view, just for example. இப்போ இங்கே டு சி அப்படிங்கிறது வந்து இதை வச்சு உங்களால் டென்ஸ் ஃபார்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? நெவர், பண்ண முடியாது. பட் இந்த வெண்ட்டுங்கிறத வச்சு யூ கேன் டெஃபினெட்லி சே இட் இஸ் பாஸ்ட். ஸோ இது வந்து ஃபைனைட் அண்ட் இட் இஸ் நான் ஃபைனைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஒரு பேராகிராஃப் இருக்குது, இதில் வந்து எது வேர்புங்கிறத இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அவுட் ஜாகிங், ஐ saw 2 elderly women hugging each other and weeping inconsolably. ஓகே, inconsolably என்ன? கன்சோல் பண்ணவே முடியலை, அவங்கள சமாதானப்படுத்தவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. The women had been good friends living in adjacent apartments on the ground floor. என்ன சொல்ல வராங்க? அந்த women வந்து குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அண்ட் லிவிங் இன் அட்ஜசன்ட் அப்பார்ட்மெண்ட், கிட்ட அப்பார்ட்மெண்ட்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பேரும் இருக்காங்க ஃபார் இயர்ஸ், ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் தெம் வாஸ் நவ் ஹேவிங் டு ஷிஃப்ட் டு த 5th floor. ஒன் ஆஃப் தெம் அந்த 2 பேரில் ஒருத்தவங்க வந்து 5th floorக்கு ஷிஃப்ட் ஆக போகிறாங்க. ஆஸ் த ஓனர் விஷ் டு அண்டர்டேக் மேஜர் மெயின்டெனன்ஸ் ஒர்க். ஓகே, மேஜர் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்க போகுதுங்கிறதுக்காக அவங்க வந்து ஷிஃப்ட் ஆக போகிறாங்க ஒருத்தவங்க. Since there were no lifts in the building, she would be carried upstairs. ஓகே, அந்த பில்டிங்கில் என்னவா லிஃப்ட்டே இல்லை. ஸோ அவங்க வந்து 5th floor போயிட்டாங்கன்னா திரும்ப வந்து இறங்கி வர மாட்டாங்க. unable to come down ever again. நான் வந்து கீழே இறங்கி வரவே முடியாது, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்டும், நீ வந்து 5th floorக்கு போயிட்டீங்கன்னா நானும் மாடிக்கு ஏறி வர முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த பேராகிராஃபோட ஜிஸ்ட். ஓகே, நம்ம வந்து இதில் இப்போ என்னென்ன வந்து வேர்ப் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. கம். ஓகே, அவுட் ஜாகிங், ஜாகிங், அவுட் ஜாகிங். I saw 2 elderly women. ஜாகிங்கிறது என்னது? இட்ஸ் அ ஆக்ஷன், ஸோ இட்ஸ் அ வேர்ப். I saw, சாங்கிறது என்னது? பாஸ்ட் டென்ஸ் அண்ட் இட்ஸ் அ வேர்ப். ஓகே, 2 elderly women hugging and
weeping இது ரெண்டுமே வந்து என்னது ஹக்கிங்கும் சரி வீப்பிங்கும் noun verb தான் ஓகே என்ன verb இதை வச்சு நீங்கள் வந்து இது கண்டுபிடிக்கலாமா tense present continuous ஓகே the women had been good friends had been என்ன சொல்லலாம் had been good friends என்ன சொல்லலாம் past perfect ஏன்னா வந்து அது வந்து பாஸ்ட்லேயே ஆரம்பிச்சிருச்சு அண்ட் ப்ரெசண்ட்லேயும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ had been good friends ஓகே living in adjacent apartment லிவிங்கும் verb தான் on the ground floor for years one of them was now having to shift பாருங்க wasங்கிறது one of them was now having to shift அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா to shift இங்கே பாருங்க இதில் பார்த்தோமா நம்ம என்ன பார்த்தோம் நான் ஃபைனைட் verb to shift இதை வச்சு உங்களால் வந்து சொல்ல முடியுமா to shiftங்கிறத வச்சு டென்ஸ் என்னன்னு முடியாது ஸோ இட்ஸ் அ நான் ஃபைனைட் verb to the 5th floor as the house owner wish to undertake இங்கே பாருங்க similarly to undertake ஸோ இதை வச்சும் இது என்ன சொல்லலாம் நான் ஃபைனைட் verb ஸோ நம்மளால் டென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது பட் இந்த விஷ்டுங்கிறது என்னது ஃபைனைட் verb நம்மளால் இதை வச்சு டென்ஸ் கண்டுபிடிக்கலாம் விஷ்டு அப்படிங்கிறப்ப இட்ஸ் அ பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் ஓகே அண்ட் மேஜர் மெயின்டெனன்ஸ் ஒர்க் சின்ஸ் தேர் வேர் நோ லிஃப்ட்ஸ் இங்கே பாருங்க லிஃப்ட் நோ லிஃப்ட் இங்கே வந்து லிஃப்ட்டுங்கிறது என்ன சொல்கிறாங்க எஸ்கலேட்டர் இருக்கும்ல நவுன் ஸோ இங்கே வந்து அது நவுன் வேர்பா இல்லை ஸோ அது வந்து நம்ம நோட் பண்ண வேணும் தேர் வேர் நோ லிஃப்ட்ஸ் இன் த பில்டிங் ஷீ வுட் பி கேரிடு இது பாருங்க would beங்கிறது auxiliary verb carriedங்கிறது main verb okay upstairs unable to come again இங்க வந்து ஒரு non finite verb down ever again her friend just as frail would not be able to இது பாருங்க இது வந்து என்னது auxiliary verb I mean helping verb able to visitங்கிறது main verb okay இங்க ஏன் வந்து would beங்கிறது தான் வந்து ஒரு ஃபார்ம் இப்போ நம்ம வந்து நெகட்டிவ் இதை ஆட் பண்ணுறப்ப அந்த woodக்கும் beக்கும் நடுவில் தான் நம்ம ஆட் பண்ணணும் ஓகேவா would be not able to அப்படின்னு சொல்லக்கூடாது would not be ableங்கிறது தான் வந்து கரெக்ட் ஃபார்ம் to visit her upstairs either ஓகே இந்த பேராகிராஃபை நீங்கள் வந்து 2 to 3 டைம்ஸ் திரும்ப படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கரெக்ட் ஐடியா கிடைக்கும் எங்கெங்கே வந்து எந்த ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து உங்களுக்கு இந்த டென்ஸ் ஐடியாவும் உங்களுக்கு இந்த பேராகிராஃபை இது மாதிரி இந்த பேராகிராஃபில் இது மாதிரி நிறையா பேராகிராஃப்ஸ் நீங்கள் வந்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கரெக்ட் ஐடியா வந்து வேர்ப்ஸ் பற்றி கிடைக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ